ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் அவன் சம்பாதிப்பது முக்கியமல்ல. அதை எப்படி சம்பாதிக்கிறான் என்பதுதான் முக்கியம். அதிகாரம் 5 இல்லறவியல். குறள் 44. பழியஞ்சி பாத்தோன் உழைத்தாயின் வாழ்க்கை. வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். தமிழ் பொருள். பழி வருமென்று அஞ்சிக் குற்றமில்லாமல் சம்பாதித்து பிறருடன் பகிர்ந்து உண்பவன் வாழ்க்கை எப்போதும் குறையாது. எளிய விளக்கம். நாம் சம்பாதிக்கும் பணம் சுத்தமான வழியில் வந்திருக்க வேண்டும். அதைக் கொண்டு நாம் மட்டும் அல்ல, பிறருக்கும் உதவி செய்ய வேண்டும். அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் எந்த குறையும் வராது. உதாரண கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒருவர் இருந்தார். அவர் ஒரு சாதாரண விவசாயி. தினமும் கடினமாக உழைத்து நேர்மையாக பணம் சம்பாதிப்பார். ஒருநாள் அவருக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் வாய்ப்பு வந்தது. ஆனால் அதற்காக பொய் சொல்ல வேண்டும், மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும். ராமு அந்த வாய்ப்பை மறுத்தார். அவர் சொன்னார், நான் சுத்தமான வழியில்தான் வாழ்வேன். அவருடைய வாழ்க்கை மெதுவாக இருந்தாலும் அமைதியாகவும் மதிப்புடனும் இருந்தது. கிராமத்தில் எல்லோரும் அவரை மதித்தார்கள். அவசரத்தில் அனைவரும் அவரை தேடி வந்தார்கள். இந்தக் கதையின் பொருள். நேர்மையாக சம்பாதித்த வாழ்க்கை மெதுவாக வளர்ந்தாலும் அது நிலையானது. தவறான வழியில் சம்பாதித்தது உடனே வளர்ந்தாலும் அது நீடிக்காது. ஊக்கவுரை. நேர்மையே நீண்ட கால வெற்றி. சுத்தமான உழைப்பே உண்மையான செல்வம். நிஜ வாழ்க்கை சம்பவம். ஒரு அரசு ஊழியர் இருந்தார். அவருக்கு லஞ்சம் கொடுக்க பலர் முயன்றார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் ஏற்கவில்லை. பல ஆண்டுகள் கழித்து அவர் ஓய்வு பெற்றபோது மக்கள் அவரை மரியாதையுடன் நினைத்தனர். அவருடைய குடும்பம் பெருமையுடன் வாழ்ந்தது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு நண்பன் ஷார்ட்கட் வழியில் பணம் சம்பாதிக்க நினைத்தான். அவன் நண்பனிடம் கேட்டான், எப்படி சீக்கிரம் பணக்காரன் ஆகலாம்? அவன் நண்பன் சொன்னான், சீக்கிரம் பணம் வரும் வழிகள் எல்லாம் சீக்கிரம் போய்விடும். அதற்குப் பிறகு அவன் சிந்தித்தான். கதையின் சின்ன பொருள். ஷார்ட்கட் வழி வாழ்க்கையில் நிலைத்தன்மை தராது. சரியான வழி மெதுவாக இருந்தாலும் அது பாதுகாப்பானது. மீண்டும் குறள். பழியஞ்சி பாத்தோன் உழைத்தாயின் வாழ்க்கை. வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். தமிழ் பொருள். மீண்டும். பழி வராமல் சம்பாதித்து பகிர்ந்து வாழ்பவன் வாழ்க்கை ஒருபோதும் குறையாது. முடிவு. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.